தமிழ்நாடு அரசின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள காவல் நிலையங்கள், வகுப்பறை கட்டடங்கள், நூலகம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் தீயணைப்புத்துறை மற்றும் சிறைத்துறைக்கு 22 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து 9 புதிய காவல் நிலையங்களையும், வேளாங்கண்ணி, உத்தரமேரூர், பள்ளிப்பாளையம் ஆகிய 3 புதிய காவல் உட்கோட்டங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் சென்னை மாவட்டம் செங்குன்றத்தில் 53 பணியாளர்கள் குடியிருப்புகள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையம் என மொத்தம் 16 கோடியே 96 லட்சத்தி 29,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகின்றன. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 20 மாவட்டங்களில் உள்ள 60 அரசு பள்ளிகளில் 96 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள், நூலகம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு மேலும் 640 ரூபாய் அதிகரித்து மீண்டும் 1 லட்சத்தை நெருங்கியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி தங்கம் விலை அதுவரை இல்லாததாக சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து 1,120,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் தங்க நகை பிரியர்கள் எல்லையில்லா அதிர்ச்சியில் உறைந்தனர். அது முதலே ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை இன்று சவரனுக்கு மேலும் 640 ரூபாய் அதிகரித்து 99,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை கட்டுக்கடங்காமல் நாள்தோறும் புதிய உச்சத்தை பதிவு செய்து வருகிறது. இன்று கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 231 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,31,000 ரூபாய்க்கும் வர்த்தகமாகி வருகிறது. நாகை அருகே 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்திய இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகையிலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து வேளாங்கண்ணியில் கண்காணிப்பில் ஈடுபட்ட போது பேராலய பார்க்கிங்கில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்ற 3 பேரை பிடித்து விசாரித்தனர். இதில் அவர்கள் மெஸ்கலேன் என்ற போதைப் பொருள் கடத்தி வந்திருந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட மூவரில் ரவிச்சந்திரன் என்பவர் இந்து மக்கள் கட்சியின் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனியின் தாக்கத்தால் புல் தரைகள் மற்றும் வாகனங்களில் பனி படர்ந்து காணப்பட்டது. குறிப்பாக வெலிங்டன் அருகே உள்ள ஜிம்கானா கால்ஃப் மைதானம் வெள்ளை கம்பளம் விரித்தார் போல் பனி படர்ந்து காணப்பட்டது. உறைபனியின் தாக்கத்தால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பலர் பகல் நேரத்திலேயே தீ மூட்டி குளிர் காய்ந்தனர். இந்த ஜிம்கான ஏரியா வந்துட்டு மோஸ்ட்லி கால்ஃப் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஏர்லி மார்னிங் டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்னோஃபால், கூட்டமும் கம்மி. நீங்கள் வந்து குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து எத்தனை ஹார்ஸ் வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம். எப்படி இருந்துச்சு உனக்கு இந்த ஏரியா? குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை குளிர்காலத்தை கண்டு ரசிக்கும் வகையில் உள்ளூர் மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. மலைகளின் இளவரசி என்ற பெயருக்கு ஏற்ப கொடைக்கானலில் உள்ள மலைகள் வெண்கிரீடம் அணிந்திருப்பது போல பனியால் சூழப்பட்டு ரம்யமாக காட்சியளிக்கிறது. குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நீர்நிலைகளில் குளிர்காற்றும் புல்வெளிகளில் வெண்போர்வை போர்த்தியதுவும் காட்சியளிக்கிறது. அதிகாலை நேரத்தில் கொடைக்கானலில் உள்ள மலை முகடுகள் நுரை ததும்பும் கடல் அலைகள் போல காட்சியளிக்கின்றன. இதையடுத்து கொடைக்கானலின் குளிரை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். எலுமிச்சை பழங்களின் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்திருக்கும் நிலையில் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் எலுமிச்சை மார்க்கெட்டில் முதல் தரம் எலுமிச்சை பழங்கள் வழக்கமாக கிலோ 50 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும். இந்நிலையில் தற்போது எலுமிச்சை பழங்களின் வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ முதல் தர எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையானது. வரத்து அதிகமாக இருக்கு. ஆனால் பனி விழுறதுனால, விலை இல்லாதனால விவசாயிகள் கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க. வரத்து இருக்கிற அளவுக்கு போன வருஷம் அதிகம் விலை இருந்தது. இந்த வருஷம் இன்னைக்கு இல்லாத அளவுக்கு பனி வந்ததுனால விலை இல்லாமல் இருக்குது.
குளிர்காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் எலுமிச்சையின் தேவை குறைந்திருப்பதாலும் ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு எலுமிச்சை இறக்குமதி அதிகரித்திருப்பதாலும் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் நஷ்டமடைந்திருப்பதாக தெரிவித்தனர். சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள வீடற்றோருக்கான இரவு நேர காப்பகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி சார்பில் 86,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் மெரினா கடற்கரை அண்ணா பூங்கா அருகே இரவு நேர காப்பகம் கட்டப்பட்டுள்ளது. இந்த காப்பகத்தில் நவீன தங்குமறை, மின்விசிறிகள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி கழிப்பறைகள் மற்றும் குளியலறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 86 பேர் தங்குவதற்கான வசதியுடன் முதல் கட்டமாக கட்டப்பட்டுள்ள இரவு நேர காப்பகத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 86 பேருக்கான பாய், தலையணை, படுக்கை விரிப்பு, போர்வை, தட்டு, டம்ளர் உள்ளிட்ட நல உதவி தொகுப்புகளை வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.